Hi, hello everyone. My today's topic is carbohydrates in health and disease. ஸோ இப்போ கார்போஹைட்ரேட்ஸ்னாலே ஒரு 90% ஆஃப் பீப்புள் வந்து டயட்ல இருக்கிறோம்னா இந்த கார்போஹைட்ரேட்ஸ் வந்து வெரி டேஞ்சரஸ். வி ஹாவ் டு அவாய்ட் கம்ப்ளீட்லி அவாய்ட் கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா கார்போஹைட்ரேட்ஸோட மெரிட்ஸ் ஹெல்த் அது இல்லைன்னா என்ன ஆகும் நம்ம உடம்புல அப்படின்றது நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதோட ஃபங்க்ஷன்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி டெஃபினேஷன் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். கார்போஹைட்ரேட்ஸ்னா என்ன அப்படின்னா அந்த பொருளை எடுத்து தண்ணியில கரைக்கும் போது நிறைய ஹைட்ராக்சில் குரூப், அதாவது ஆல்டிஹைடு ஆர் கீட்டோன் குரூப்ஸ் கிடைச்சதுன்னா அதுக்கு பேர் கார்போஹைட்ரேட்ஸ் சொல்லுவாங்க. அதனால கார்போஹைட்ரேட்ஸ் என்னன்னா டிஃபைன்ட் அஸ் பாலிஹைட்ராக்சி ஆல்டிஹைட் ஆர் பாலிஹைட்ராக்சி கீட்டோன் ஆர் காம்பவுண்ட் தட் ஹீல் தீஸ் டெரிவேட்டிவ்ஸ் ஆன் ஹைட்ரோலிசிஸ். அதாவது அதுல நிறைய கீட்டோ ஆல்டோ குரூப் இருக்கும். தண்ணியில கரைஞ்சதுன்னா இந்த டெரிவேட்டிவ்ஸ் கிடைச்சதுன்னா அது கார்போஹைட்ரேட்ஸ் சொல்லலாம். ஸோ அப்ப இங்க பாத்தீங்கன்னா டி குளுக்கோஸ் டி ஃப்ரக்டோஸ் இருக்கு. அப்ப என்னன்னா இந்த டிஎல் எல்லாம் நம்ம லேட்டரா பார்ப்போம். ஸோ குளுக்கோஸ்ன்றது என்னன்னா ஆல்டோ காம்பவுண்ட் CHO, whereas fructose என்றது C double bond O. C double bond O என்றது keto compound. இங்க aldo compound. Functional group for glucose is aldo compound and functional group for fructose is keto compound. So இந்த ஸ்லைட்ல நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா டெஃபினேஷன் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதோட ஸ்ட்ரக்சர் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கார்போஹைட்ரேட்ஸ்னாலே அட்வான்ஸ் வீல் ரெமெம்பர் இட் இஸ் அன் எனர்ஜி சோர்ஸ். ஏன்னா அத்லெட்டிக் பர்சன்ஸ்க்குலாம் நம்மளே பார்த்துருக்கோம். நம்மள ஸ்கூல் டேஸ்ல இன்ஸ்டன்டா குளுக்கோஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இன்ஸ்டன்ட் எனர்ஜி அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் தான். அதுலயும் குளுக்கோஸ் சிம்பிள் மோனோசாக்ரைடு. ஸோ அது ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எனர்ஜி இன் பாடி. அதுல என்னன்னா ஆர்பிசி அண்ட் பிரெயின் செல்ஸ் ஹேவ் அன் அப்சல்யூட் ரிக்வயர்மெண்ட். ஏன்னா வந்து ஒரு எனர்ஜி சோர்ஸா பாத்தீங்கன்னா பிரெயின் வந்து ரிக்வயர்ஸ் குளுக்கோஸ் அலோன். ஸோ குளுக்கோஸ் கண்டிப்பா நம்ம உடம்புல இருந்துகிட்டே இருக்கணும். அதனாலதான் கார்போஹைட்ரேட்டை எந்த அளவுக்கு தவிர்க்கணுமோ அந்த அளவுக்கு தான். இல்லைன்னா கார்போஹைட்ரேட் நம்ம எடுத்துக்கிறது நல்லது, அதை ஹெல்த்தியா எடுத்துக்கணும். ஸ்டோரேஜ் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி, அதாவது குளுக்கோஸ் நீங்க அதிகமா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது கிளைக்கோஜனா ஸ்டோர் ஆகும். கிளைக்கோஜன் வந்து லிவர்ல போய் உட்காந்துரும். நமக்கு எப்பெல்லாம் எனர்ஜி வேணுமோ 12 to 18 hours வரைக்கும் நம்ம கிளைக்கோஜன் வந்து குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகி, அதாவது பிரேக் ஆயிட்டு குளுக்கோஸா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நீ எக்ஸஸா குளுக்கோஸ் எடுத்துக்கிட்டா கூட அது கிளைக்கோஜனா ஸ்டோர் ஆகி லிவர்ல போயிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் எக்ஸஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட் கன்வெர்டட் டு ஃபேட்னு சொல்றாங்க. அதாவது ஃபேட் பர்ன்ஸ் இன் த வீக் ஆஃப் கார்போஹைட்ரேட்னு சொல்லுவாங்க. அப்படின்னா கார்போஹைட்ரேட் உதவியால ஃபேட் நல்லா சிந்தசைஸ் ஆகும். அதனாலதான் எக்ஸஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட்டா இருந்தா அது ஃபேட்டா கன்வெர்ட் ஆகும். இட் இஸ் நதிங் பட் கொலஸ்ட்ரால். ஒரு நாளைக்கு நம்மளுக்கு 1 milligram ஆஃப் கொலஸ்ட்ரால் வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கு உடம்புல. ஸோ நம்ம எக்ஸஸா எடுத்துக்கிட்டா ஒன்னு கிளைக்கோஜனா ஸ்டோர் ஆகும், இல்லைன்னா ஃபேட்டா ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் அது இல்லாம கிளைகோப்ரோட்டீன்ஸ், கிளைகோலிபிட்ஸ் இதெல்லாம் காம்போசிஷன் ஆஃப் செல் மெம்பரேன். அதாவது ஃப்ளூயிட் மொசைக் மாடல் மெம்பரேன்ல நீங்க பார்த்திருப்பீங்க. கிளைகோப்ரோட்டீன்ஸ், கிளைகோலிபிட்ஸ், பாஸ்போலிபிட்ஸ் அதெல்லாம். அதுலயே நம்ம சுகர் வந்து புரோட்டீனோட லிப்பிடோட அட்டாச் ஆயிட்டு உங்களுக்கு இந்த ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சரல் பேசிஸ் ஆஃப் மெனி ஆர்கானிசம் இட் இஸ் பிளேயிங் அ ரோல். அதாவது அதுல பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ் இன் ஹையர் ஆர்கானிசம்ஸ். கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ் விச் இஸ் நத்திங் பட் என்னன்னா ஒரு ஜெல்லி லேயரா இருக்கும் ஆஃப் எக்ஸ்ட்ரா செல்லுலர் மேட்ரிக்ஸ் இன் கனெக்டிவ் டிஷ்யூ. அது என்னன்னா ஒரு நியூட்ரியன்ஸோ இல்ல வேஸ்டோ எந்த எக்ஸ்சேஞ்சா இருந்தாலும் அந்த லேயர் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸாவும் நம்ம கார்போஹைட்ரேட்ஸ் ஆட் பண்ணுது. as well as cellulose in plants, exoskeleton of insects, cell wall of microbes, mucopolysaccharides. அது நம்ம later 5 mark important question later பார்க்கலாம். So next classifications of carbohydrates அப்படின்னு பாத்தீங்கன்னா monosaccharide, oligosaccharides, polysaccharide. இதுல என்னன்னா monosaccharides single carbon compound which cannot be further hydrolyzed. அதாவது இதை ஹைட்ரோலைஸே பண்ண முடியாது, ஏன்னா ஒரு சிங்கிள் கார்பன் காம்பவுண்ட். ஒலிகோசாக்கரைடு பாத்தீங்கன்னா அதுல டைசாக்கரைட், ட்ரைசாக்கரைட், டெட்ராசாக்கரைடு இருக்கு. பாலிசாக்கரைட், ஹோமோபாலிசாக்கரைட், ஹெட்ரோபாலிசாக்கரைட். இது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம மோனோசாக்கரைட், ஒலிகோசாக்கரைட் பார்த்துட்டு ரியாக்ஷன்ஸ் ப்ராப்பர்ட்டிஸோட நிறுத்திக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷனல் குரூப்பா டிவைட் ஆயிருக்கு. நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் வச்சு டிவைட் ஆயிருக்கு. ஸோ ஃபங்க்ஷனல் குரூப் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்டோஸ் அண்ட் கீட்டோஸ். நான் சொல்லியிருக்கேன்ல குளுக்கோஸ்க்கு ஆல்டோ காம்பவுண்ட், ஃப்ரக்டோஸ்க்கு கீட்டோ காம்பவுண்ட். அதில் ஃபங்க்ஷனல் குரூப் வழியா டிவைட் ஆயிருக்கு. இன்னொன்னு நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ், அதாவது ட்ரையோஸ், டெட்ரோஸ், பென்டோஸ், ஹெக்ஸோஸ், ஹெப்டோஸ். ஸோ பேஸ்ட் ஆன் தி கார்பன் ஆட்டம்ஸ் ஆல்சோ they are divided. 3 கார்பன், 4 கார்பன், 5, 6 and 7 கார்பன். இங்க டைசாக்கரைட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க 2 important things ஞாபகம் வச்சுக்கணும். One is reducing sugar, another one is non-reducing sugar. Very important 2 mark question. So reducing sugar அப்படின்னு பாத்தீங்கன்னா functional groups are free to react.
அப்பதான் அதை ரெடியூசிங் சுகர்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் maltose lactose. Whereas function groups are not free to react, they are linked with each other அப்படின்னு பாத்தீங்கன்னா அது சுக்ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா சுக்ரோஸ்ல குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் இருக்கும். அந்த குளுக்கோஸோட ஃபர்ஸ்ட் கார்பனும் ஃப்ரக்டோஸோட செகண்ட் கார்பனும் லிங்க் ஆயிருக்கும். ஸோ அப்படி லிங்க் ஆகும்போது அதுங்க பிரேக் ஆயிட்டு வர முடியாது, ரெடியூசிங் ஏஜென்ட்டை ஆக்ட் பண்ண முடியாது. அதை ஹைட்ரலைஸ் பண்ணணும், அதை ப்ராக்டிக்கல் கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ அப்போ இது வந்து டைசாக்கரைட்ஸ். நெக்ஸ்ட் ட்ரைசாக்கரைட், டெட்ராசாக்கரைட், ராஃபினோஸ், ஸ்டாக்கியோஸ்லாம் இருக்கு, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது 5% தான் உடம்புல பிரசன்ட் ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க ஒலிகோசாக்கரைட்ல ட்ரை அண்ட் டெட்ரா. ஆனா they are acting as an antigen cell surface receptors, very important thing. அது ஒரு டிஷ்யூ மேட்சிங் கூட, ஒரு டோனர்ஸ் ரெசெப்டார்ஸ் நம்ம சொல்றோம் கொடுக்குறாங்க அப்படி, அந்த மேட்சிங் பார்க்கறது கூட இது நல்லா ஹெல்ப் பண்றாங்க. ஒலிகோசாக்கரைட்ஸ்ல ஏதாவது டிஃபெக்ட் இருந்தா அது கேன்சரஸ் செல்ஸ் வரைக்கும் லீட் ஆகுது. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ஒலிகோசாக்கரைட். அண்ட் நெக்ஸ்ட் பாலிசாக்கரைட், அதுல ஹோமோ பாலிசாக்கரைட், ஹெட்ரோ பாலிசாக்கரைட். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஹோமோ வந்து ஸ்டார்ச், டெக்ஸ்ட்ரின், கிளைகோஜன், செல்லுலோஸ், இனியோலின், இதெல்லாம் நம்ம லேட்டர் பார்க்கலாம். ஹெட்ரோபாலிசாக்கரைட்ஸும் அதே மாதிரி ஹைலூரோனிக் ஆசிட், ஹெப்பாரின், கான்ட்ரோஷன் சல்ஃபேட், டர்மாட்டின் சல்ஃபேட், கராட்டின் சல்ஃபேட். ஸோ இது எல்லாமே 5 மார்க். இது 5 மார்க் கொஸ்டினா கேட்பாங்க, இது 5 மார்க் கொஸ்டினா கேட்பாங்க. இதுல மோனோசாக்கரைட்ஸ் எல்லோன் டெரிவேட்டிவ்ஸ், ரியாக்ஷன்ஸ் அப்படியும் 5 மார்க் கேட்க சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் இது சும்மா உங்களோட பிக்சர், இது குட் கார்போஹைட்ரேட்ஸ், பேட் கார்போஹைட்ரேட்ஸ், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். எது நல்ல ஹெல்த்தியான கிளைசெமிக் இண்டெக்ஸஸ் ஃபுட்டோ நம்ம அதை எடுத்துக்கணும். எது வந்து பேட் கார்போஹைட்ரேட், அதாவது வந்து கிளைசெமிக் இண்டெக்ஸ் ஜாஸ்தியா இருக்கிறது பேட்னு சொல்லுவாங்க. ஸோ அது நம்ம எடுத்துக்க கூடாது. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மோனோசாக்கரைட்ஸ்ல ஐசோமெரிசம் அண்ட் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இருக்கு. நம்ம இன்னைக்கு ஐசோமெரிசமோட முடிக்கலாம். ஐசோமெரிசம் அப்படின்னால என்ன, இதெல்லாம் கெமிஸ்ட்ரி பார்ட், இதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்க்க கூடாது. இப்போ கெமிஸ்ட்ரி பார்ட் தான் நம்ம உடம்புல என்ன ரியாக்ட் ஆகுது. ஸோ இப்போ இது நார்மலா பாத்தீங்கன்னா நீங்க இதை பார்த்தாலே டக்குன்னு சில பேர் எக் சொல்லுவாங்க, ஆம்லேட் சொல்லுவாங்க, நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கு. ஃப்ரைடு, அதாவது ஹாஃப் பாயில், ஃபுல் பாயில்டு, பொடிமாஸ், நிறைய இருக்கு. ஆனா நம்மளோட பயோகெமிஸ்ட்ரியில இது ஒரு சில்லி அனலாக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். என்னன்னு பாத்தீங்கன்னா ஐசோமர்ஸ் ஆர் லைக் எக்ஸ். ஏன்னா எக்ஸ் வந்து கேன் பி ஸ்கிராம்பிள்டு, ஃப்ரை பண்ணலாம், hard boiled. So even they are made up of different way, they composed of carbon, hydrogen and oxygen, but they will have different physical appearance. அதாவது அதோட ஃபார்முலா வந்து CHO, ஆனா அதோட appearance ன்னு பாத்தீங்கன்னா, டெக்ஸ்சர் பாத்தீங்கன்னா, வேர்டுன்னு பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கும். இதுதான் ஐசோமெரிசம். ஐசோமெரிசம்ன்றது என்னன்னா சேம் கெமிக்கல் ஃபார்முலா but different physical, the structure may be structural or physically it will be different. So isomerism பாத்தீங்கன்னா compounds possessing same molecular formula but different structures are referred to as isomers. இந்த isomers தான் isomerismனு சொல்லுவாங்க. இது ரெண்டா டிவைட் ஆயிருக்கு. ஒன்னு structural isomerism, another one is stereo isomerism. So structural isomerismனாலே same molecular formula but differ in their structure. So இதோட structuresல மட்டும் டிஃபரெண்டா இருக்கும், ஆனா molecular formula சேமா இருக்கும். Example aldose ketose isomerism. Glucose and fructose example நான் கொடுத்திருக்கேன். ஏன்னா ரெண்டுத்துக்குமே C6H12O6 தான். ஆனா இங்க ஆல்டோ காம்பவுண்ட் இருக்கு குளுக்கோஸ்ல, ஃப்ரக்டோஸ்ல கீட்டோ காம்பவுண்ட் இருக்கு. சோ பட் டிஃபர் இன் their ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. ஸ்ட்ரக்சர்ஸ்ல மட்டும் தான் டிஃபரெண்ட், மாலிகுலர் ஃபார்முலால சேம். அதால இத ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் இது கொடுத்திருக்கோம் பாருங்க, ரெண்டும் ஒரே 6 கார்பன் காம்பவுண்ட் தான், H12O6 தான். ஆனா இங்க CHO, இங்க C டபுள் பாண்ட் O, ஒரு சிங்கிள் கார்பன், ஒரு சின்ன இதுல வந்து மாற்றம் இருக்கு. அதால அதை வந்து என்ன சொல்லுவாங்க, ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஸ்டீரியோ ஐசோமெரிசம். சேம் மாலிகுலர் ஃபார்முலா, ஸ்ட்ரக்சர் பட் டிஃபர் இன் their configuration. அதாவது என்னன்னா இங்க மாலிகுலர் ஃபார்முலாவும் சேமா இருக்கும், C6H12O6. ஸ்ட்ரக்சரும் பார்த்தா ஓரளவுக்கு சிமிலரா இருக்கும், ஆனா ஒரு சிங்கிள் கார்பன்ல டிஃபரெண்டா இருக்கும். அதை தான் ஸ்டீரியோ ஐசோமெரிசம்னு சொல்லுவாங்க. அது என்ன சொல்லுவாங்கன்னா எங்க டிஃபர் ஆகும்னா asymmetric carbon or chiral carbon allow the formation of stereoisomerism. So அதுல stereoisomerismல டிஃபரெண்டா இருக்கு. DNL isomerism, optical isomerism, epimerism, anomerism. So இதுல ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இப்ப D ஃபார்ம், நம்ம கேபிட்டல் Dனால நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், ரைட் ஹேண்ட் சைடு OH, இங்க எல்னால லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல OH. சோ என்ன அப்படின்னு எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெனல்டிமேட் கார்பன் சொல்லுவாங்க. அதாவது வந்து லாஸ்ட் கார்பனுக்கு மேல இருக்கிற கார்பன்ல நீங்க செக் பண்ணணும். OH வந்து ரைட் ஹேண்ட் சைடு இருக்கு, இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கு. ரைட்னா D OH, லெஃப்ட் ஹேண்ட் சைடுனா L. ஸோ இது D குளுக்கோஸ், இது L குளுக்கோஸ். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க. இதோட இம்பார்ட்டன்ஸை நான் சொல்றேன். இது என்ன ரைட் சைடு இருந்தா என்ன, லெஃப்ட் சைடு இருந்தா என்ன, இது ரொட்டேட் ஆனா என்ன அப்படிலாம் நீங்க பார்க்காதீங்க. அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் நம்ம பேஷண்ட்டுக்குன்னு பார்க்கலாம்.
இது வந்து அதர்வைஸ் கால்ட் அஸ் எனான்சியோமர்னு சொல்லுவாங்க. சும்மா எம்சிக்யூல நீங்க படிச்சுக்கோங்க. மிரர் இமேஜ் ஆஃப் ஈச் அதர். அதுதான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. குளுக்கோஸ் அண்ட் டி குளுக்கோஸ் அண்ட் எல் குளுக்கோஸ் ஆர் மிரர் இமேஜ் ஆஃப் ஈச் அதர். ஆப்டிக்கல் ஐசோமெரிசம், இங்க வந்து நம்ம ஸ்மால் டியை பார்க்க போறோம். அங்க கேபிட்டல் டியை பார்த்தோம் டெக்ஸ்ட்ரோ. ஆனா வந்து இது ரொம்ப இப்போ அவுடேட்டடா இருக்கு. இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க, when the light rotate to right, அதாவது clockwise directionல இருந்துச்சுன்னா it is called as dextro rotatory, அது small d plus. when it is left anti-clockwise direction na adu levo rotatory, L minus. So when equal amount of D and L isomers are present, then they are called as racemic mixture சொல்லுவாங்க. அதுதான் equilibrium mixture சொல்லுவாங்க when D and L present in equal manner. Next, this is very important 2-mark question or subdivision la they will ask what is meant by epimers. Give example அப்படின்னு கேட்பாங்க. Epimers என்றது என்னன்னா sugars which differ with each other with respect to single carbon. நல்லா பார்த்துக்கோங்க. அதாவது சேம் sugar molecules இருக்கும். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல. சேம் எல்லாமே ஸ்ட்ரக்சர் எல்லாமே இருக்கும். ஆனா ஒரு சிங்கிள் கார்பன்ல மட்டும் டிஃபரெண்ட் இருக்க போது அது நம்ம என்னன்னு பார்க்கலாம். அதர் தென் anomeric carbon. anomeric carbonனாலே ஃபர்ஸ்ட் கார்பன் ஆட்டம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த கார்பன்ல எதுவும் டிஃபரெண்ட் இல்லை. ஏதோ ஒரு சிங்கிள் கார்பன் டிஃபர் ஆக போகுது. Example, galactose and mannose are the epimers of the glucose. They differ from the glucose with the respect of carbon 4 and carbon 2 respectively. Example கொடுத்திருக்கேன். galactose வந்து 4th கார்பன்ல பார்த்துக்கோங்க. D glucose இதே 4th கார்பன்ல OH இங்க ரைட் ஹேண்ட் சைடு இருக்கு, இங்க H இருக்கு. நீங்க என்ன OH லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருந்தா D சொல்றீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இங்க வந்து நம்ம இதை பார்க்க கூடாது. நான் எந்த கார்பன் சொன்னா இந்த கார்பன்ல தான் டிஃபரன்ஸ் OH இருந்தா அதை DL சொல்லுவாங்க. ஆனா இங்க பாருங்க, அதர் தென் பெனல்டிமேட் கார்பன் இங்க OH இங்க இருக்கு. அதே இங்க சிங்கிள் கான்ஃபிகரேஷன் ஆயிருக்கு, OH இந்த சைடு இருக்கு. அதுல சின்ன கான்ஃபிகரேஷன் நடந்துச்சுன்னா சுகரோட நேமே மாறுது, டி கேலக்டோஸ். whereas இங்க டி குளுக்கோஸ். அதே மேனோஸ் பாருங்க, செகண்ட் கார்பன்ல டிஃபரெண்ட் ஆகும். இங்க OH ரைட் ஹேண்ட் சைடு, இங்க OH லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ சின்ன OH ஹைட்ராக்சல் குரூப் வந்து லெஃப்ட் ரைட்னு பிரியறதால அதோட சுகர் மாலிக்யூலே வந்து வேற நேம்ல இருக்கு. இது கேலக்டோஸ் என்னவா சர்வ் ஆகுது, குளுக்கோஸ் என்னவா ஹெல்ப் பண்ணுது, மேனோஸ் என்னவா ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் anomeriism. anomeriismல பாத்தீங்கன்னா இது closed chain, வேற ஒண்ணுமே இல்லை. இப்ப நம்ம பார்த்த வரைக்கும் ஓப்பன் செயின் ஃபார்முலா, இங்க closed chain, அதாவது cyclization of sugarன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்க மகிழ்ச்சிக்கோங்க, 2-mark question தெரிஞ்சுக்கோங்க. an additional asymmetric center created at C1, anomeric carbon சொல்லுவாங்க. இது வந்து alpha D glucopyranose, beta D glucopyranose ரெண்டா பிரிஞ்சிருக்கு. அதை நான் எக்ஸாம்பிள்ல கொடுத்திருக்கேன் பாருங்க. இது closed chain formula, அதாவது இந்த பெனல்டிமேட் கார்பன்ல இருக்க OH வந்து இதுல போயிட்டு லிங்க் ஆகும். சோ அப்படி ரைட் ஹேண்ட் சைடுல OH இருந்ததுன்னா அது ஆல்பா டி குளுக்கோஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே லெஃப்ட் ஹேண்ட் சைடுல OH இருந்ததுன்னா பீட்டா டி குளுக்கோஸ்ன்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா இது மட்டும் ரொட்டேட் ஆகும். Anomeric carbon atom alone will be rotating. So once when it is rotating towards right side, it is called alpha D glucose. Once when it is left, அதாவது left sideல rotate ஆயிடுச்சுன்னா அது beta D glucose ன்னு சொல்லுவாங்க. ஆனா anomeric carbon atom மட்டும்தான் இன்வால்வ் ஆகும். அதனால அது anomers சொல்றாங்க. இப்ப நான் அந்த ரொட்டேஷன் ரைட் லெஃப்ட்னு சொல்றேன். அதால என்ன பாருங்க, in clinical laboratory technician வந்து freshly prepared reagent prepare பண்ணி வைக்கிறாங்க, 100 mg of glucose. She compared it with another standard solution similarly prepared with 1 week ago. அதாவது ஒரு 1 week before prepare பண்ண reagentக்கும் freshly prepared reagentக்கும் கம்பேரிசன் பாக்குறாங்க. இது எந்த கம்பேரிசன்னா with the help of enzymatic kit method, glucose oxidase method. most of the labல glucose oxidase method தான் செக் பண்றாங்க குளுக்கோஸை டிடெக்ட் பண்றதுக்கு. அதனால இந்த என்சைமை வச்சு அவங்க டிடெக்ட் பண்ணி பார்த்திருக்காங்க. அப்படி பார்க்கும்போது freshly prepared solution showed 65 mg of glucose. அதே older shows 99 mg of glucose. So இங்க என்ன ஒரு reagent 1 week before afterல உங்களுக்கு வந்து 65 காமிக்க வேண்டிய இடத்துல 99 காமிக்குது. அப்ப நார்மல் ரேஞ்ச் வந்து 70 to 110. அப்ப 110 ஒரு 100 காமிக்க வேண்டிய இடத்துல ஒரு 130 140 காமிச்சதுன்னா என்ன கண்டிஷன் ஆகும் பாருங்க. அவங்க டயபெட்டிஸ்ன்னு கன்சிடர் பண்ணிடுவாங்க. ஏன்னா மோர் தென் 126னாலே, அதாவது 126 mg per dl குளுக்கோஸ் வந்தாலே அவங்கள டயபெட்டிஸ்ன்னு கன்சிடர் பண்ணலாம்னு WHO சொல்லியிருக்கு. ஸோ அப்போ 126 தாண்டிடுச்சுனாலே அவங்கள கிளினிஷியன் என்ன பண்ணுவாங்க, டைப் 2 டயபெட்டிஸோ டயபெட்டிஸ்ன்னு கன்சிடர் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ட்ரக்ஸை பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ எந்த
எந்த அளவுக்கு நம்மளோட ரியேஜன் ப்ரிப்பரேஷன்ல இருந்து லேப்ல இருந்து ஹாஸ்பிட்டல் செட்டப்க்கு போகுதுன்னு பாருங்க. அப்ப இது ஏன் ஆகுது அப்படின்றத நான் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல சொல்றேன். அதுக்கு பேர் தான் மியூட்டார் ரொட்டேஷன். வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின் அல்லது 5 மார்க் கொஸ்டின். So mutar rotation na change in the specific optical rotation representing the interconversion of alpha and beta forms of D-glucose to attain equilibrium mixture. அதாவது லெஃப்ட் ரைட்னு சுத்துது எதுக்குன்னா கடைசியா வந்து ஒரு ஈக்குலிபிரியம் மிக்சரா ஃபார்ம் ஆகிறதுக்கு தான் ஹெல்ப் பண்ணுது. ஆல்பா ஃபார்ம் பீட்டா ஃபார்மா ரொட்டேட் ஆகுது. ஸோ அதோட வேல்யூஸ் நான் கொடுத்துருக்கேன். இதை நீங்க மக்கடிச்சுக்கோங்க. ரொம்ப இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எக்ஸாமுக்கு. ஆல்பா டி ஈக்குலிபிரியம் மிக்சர், பீட்டா டி குளுக்கோஸ் 18.7 52.7 plus 12.2. ஸோ இது என்ன ஆகுதுன்னா when glucose is freshly prepared the predominant form is alpha anomer. அதாவது நீங்க ஃப்ரெஷ்லி ப்ரிப்பேர் பண்ணும்போது அது வந்து ஆல்பா அனோமரா இருக்கு. அப்படியே நீங்க ஒரு 1 வீக் தள்ளி நீங்க அந்த ரியேஜன் பார்த்துருப்பீங்கன்னா அதுல பீட்டா அனோமெரிக்கா மாறிடும். ஏன்னா 1 வீக் டைம் டியூரேஷன்ல ஆல்பா ஃபார்ம்ல இருந்து பீட்டா ஃபார்முக்கு ரொட்டேட் ஆயிடும். அப்படி ரொட்டேட் ஆயிட்டு அந்த என்னன்னா ரொட்டேட் ஆயிட்டு பிளஸ் 52.7 ஆயிடும். அப்போ இந்த பீட்டா அனோமெரிக் ஃபார்ம் என்னன்னா இட் இஸ் ஹேவிங் மோர் அஃபினிட்டி towards glucose oxidase method ன்னு சொல்லுவாங்க. அந்த என்சைம்க்கு இதுங்க பீட்டா ஃபார்ம் தான் ரொம்ப அஃபினிட்டி ஜாஸ்தின்றதால இதுங்க குளுக்கோஸோட வேல்யூவை அதிகப்படுத்தி விடுது. இப்ப அங்க நம்ம பார்த்தோம்ல முன்னாடி ப்ரீவியஸ் ஸ்லைட்ல 65ன்ற இடத்துல 99 காமிக்குது. அந்த மாதிரி ஜாஸ்தியா சுகர் வேல்யூவை காமிக்கும். ஏன்னா பீட்டா வந்து ஹேவிங் மோர் அஃபினிட்டி டுவார்ட்ஸ் என்சைம் when compared to alpha. ஸோ அப்ப இதுல இருந்து நீங்க என்ன புரியுதுன்னா as a clinician ஒரு 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 சஸ்பெக்ட் பண்றீங்க சுகர் லெவல் உங்களுக்கு அதிகமா இருக்குமோ திரும்ப ட்ரை பண்ணி பார்க்க சொல்லலாம். அப்ப ரியேஜன்ஸ் வந்து ஃப்ரெஷ்லி ப்ரிப்பேர்டானு கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம். உங்க டெக்னீஷியன் இல்ல உங்க லேபா இருந்தா நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஆல்பா நம்பர் 36%, பீட்டா நம்பர் 64%. அதால ஃப்ரெஷ்லி ப்ரிப்பேர்ட் வந்து ஆல்பா ஃபார்ம்ல இருக்கும். கொஞ்சம் ஒரு 1 வீக்லாம் தள்ளி போயிடுச்சுன்னா அது பீட்டா ஃபார்முக்கு கன்வெர்ட் ஆகிடும். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் இந்த ரொட்டேஷன் இந்த கெமிஸ்ட்ரி பார்ட்டே வந்து ரொம்ப உடம்புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். as a clinician we should know what are the chemical aspects in our body happening அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசஸ் பார்த்தீங்கன்னா ஆசிட்ஸ், ஆல்கலி, ஹீட், நியூட்டாரோட்டேஸ். ஸோ தீஸ் ஆர் த மெயின் காசஸ் விச் ரொட்டேட்ஸ் ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட் ஆர் லெஃப்ட் டு ரைட். மோஸ்ட்லி ரைட் டு லெஃப்ட் தான் ஆகும். ஆல்பா ஃபார்ம் வந்து பீட்டா ஃபார்முக்கு கன்வெர்ட் ஆகும். ஸோ ஆல்பா டி குளுக்கோஸ் இது பாருங்க டி குளுக்கோஸ் நான் சொல்லியிருக்கேன்ல அந்த மியூட்டாரோட்டேஷன் இதை எழுதிட்டு இதை எழுதுனா 5 மார்க் உங்களுக்கு அந்த 3-2 ஸ்லைட்ஸ் தான் நான் கொடுக்குறோம் ஒரு 5 மார்க்குக்கு. இதை நீங்க எழுதினாலே போதும். ஸோ இது வந்து நம்ம இப்போ இன்னைக்கு என்ன பார்த்தோம்னா கார்போஹைட்ரேட்ஸ் டெஃபினிஷன், நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ்ல ஐசோமெரிசம், அதில் ஸ்ட்ரக்சரல் ஸ்டீரியோ ஐசோமெரிசம் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கணும்னா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பிளஸ் பாலிசாக்கரைட்ஸ் பார்க்கலாம். இதுல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க குரீஸ் ஏதாவது இருந்தா யூடியூப் அந்த சேனல்ல நீங்க என் கூட இன்ட்ராக்ட் பண்ணுங்க. எப்படி எழுதணும், 5 மார்க்குக்கு என்ன 10 மார்க்குக்கு என்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அது எல்லாமே நீங்க என்ன கேட்கலாம். Okay, thank you.